லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூழ்மங்களின் பண்புகள் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததுன்னா திரிந்து போதல் அல்லது வீழ்படிவாக்குதல். கூழ்மங்கள் வந்து தெரிந்து போதல் மற்றும் வீழ்படிவாதல். கூழ்மங்கள் வந்து அந்த நிலைப்புத்தன்மையாக இருக்கக்கூடியதுக்கான காரணம் என்ன, அதில் இருக்கக்கூடிய அயனிகள் என்ன மின்சுமை இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம அந்த ஹெல்ம்ஹோல்ட்ஸ் இரட்டை அடுக்கு மூலமாக நம்ம பார்த்தோம். இப்போ தெரிந்து போதல் அல்லது வீழ்படிவாதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா துகள் திரட்டு அல்லது கீழே வீழ்படிவாக படியக்கூடிய நிகழ்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்படிவாதல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது திரிந்து போதல் துகள் திரட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு கீழே படியக்கூடிய அந்த நிகழ்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா திரிந்து போதல் அல்லது வீழ்படிவாதல்னு சொல்கிறோம். அதில் ஒரு சில முறைகள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம குறிப்பிட முடியும். அல்லது சில முறைகள் மூலமாக இந்த கூழ்மங்களை வந்து நம்ம தனித்தனியாக பிரிய செய்ய முடியும், தனித்தனியாக பிரிக்க முடியும். அதுக்கான முறைகள் வந்து பார்த்திங்கன்னா மின்பகுளியை சேர்த்தல். இப்போ மின்பகுளியை சேர்த்தல் கூழ்ம கரைசலில் ஒரு மின்பகுளியை நம்ம சேர்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கீழ்படிய பிரிகை நிலைமை மற்றும் பிரிகை ஊடகம் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை வந்து பார்த்திங்கன்னா அதை உடைச்சிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே நிலையற்றதாக கீழே வந்து செட்டில் ஆகிடும். அந்த கூழ்மத்துகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலக்கிய நிலையில் இருக்காது, கீழே படியை செஞ்சிடும். இப்போ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய அயனியை வந்து நேர்மின் சுமை கூழ்மத்தை வீழ்படிவாக்கும்னு சொல்கிறோம். அதாவது எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய ஒரு அயனியை வந்து நேர்மின் சுமை இருக்கக்கூடிய கூழ்மத்தில் நம்ம சேர்த்தனோம்னா உடனே வீழ்படிவாகும். ஒன்றும் ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீரை வந்து சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா படிகாரம் பயன்படுத்துவோம். அதாவது பொட்டாஸ் ஆல்னு சொல்லக்கூடிய அந்த படிகாரத்தில் பயன்படுத்துவாங்க. அதில் இருக்கக்கூடிய Al3+ அயனி வந்து பார்த்திங்கன்னா அதில் நீரில் இருக்கக்கூடிய மாசுகளை வந்து பார்த்திங்கன்னா திரிதல் செய்யக்கூடியதாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய மாசுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படியே வீழ்படிவாக்கிட்டோம். இப்போ தூய நிலையில் தண்ணியில் இருக்கக்கூடிய மாசுகளை நீக்கமடைகிறதுக்கு அது பயன்படக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ அந்த மாதிரி ஒரு கூழ்ம நிலையில் இருக்கக்கூடிய கலங்கை நிலையில் இருக்கக்கூடிய அந்த கூழ்மத்தில் ஒரு அயனியை அதாவது மின்பகுளியை சேர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்ட உடனே அதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்து சீக்கிரமாக நடக்கக்கூடியதாக இருக்கும், சிலது ஸ்லோவாக நடக்கக்கூடியதாக இருக்கும், மெதுவாக நடக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீழ்படிவாக்கு திறன் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா மில்லிகிராம் அளவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மில்லி/லிட்டர் அளவில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச செறிவை நம்ம கணக்கிடுவதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வீழ்படிவாக்கு திறனை நம்ம கணக்கிட முடியும்னு சொல்கிறோம். இப்போ இதில் 2 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூழ்ம கரைசலில் 2 மணி நேரத்துக்குள்ள வீழ்படிவாக்க தேவைப்படக்கூடிய குறைந்தபட்ச செறிவு கொண்டிருக்கக்கூடிய அந்த அயனி கரைசல் தான் வந்து அந்த மின்பகுளி அவட அளவை நம்ம கண்டறிவதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வீழ்படிவாக்கு திறன் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ 2 மணி நேரத்தில் ஒரு கூழ்ம கரைசலில் வந்து வீழ்படிவாக்கணும், அதில் இருக்கக்கூடிய பிரிகை நிலைமை பிரிகை ஊடகத்தை தனித்தனியாக திரிதல் செய்யணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, இதில் சேர்க்கக்கூடிய ஒரு அயனி அதாவது அது நேர்மின் சுமை இருக்கும், அதாவது மின்பகுளி அது அதனுடைய குறைந்தபட்ச செறிவு கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம்னா போதும், அந்த குறைந்த அளவு எடுத்துக்கக்கூடிய குறைந்தபட்ச செறிவு கொண்டிருக்கக்கூடிய அந்த மின்பகுளி எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லி/லிட்டர் அளவீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கீடு செய்கிறோம். அந்த குறைந்தபட்ச அளவு எடுத்துக்கக்கூடிய மில்லி/லிட்டர் அளவு எடுத்துக்கக்கூடியதில் அந்த குறைந்தபட்ச செறிவு இருக்கக்கூடிய மின்பகுளியை சேர்க்கும் போது வீழ்படிவாக்கக்கூடிய எந்த அளவுக்கு சீக்கிரம் வீழ்படிவாகுது அதுதான் வீழ்படிவாக்கு திறன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா அயனிகளோட இணைதிறனை பொறுத்து இணைதிறன் அதிகமாக இருந்ததுன்னா வீழ்படிவாக்கு திறன் மதிப்பும் அதிகமாக இருக்கும். அது நேர்மின் சுமையாக இருக்கலாம் அல்லது எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய அயனிகளாகவும் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணம் பாருங்க, Al3+ அயனி, Ba2+ அயனி, Na+ அயனி. இதில் இதோட இணைதிறன் 3, அலுமினியத்துக்கு, பேரியத்துக்கு 2, சோடியத்துக்கு 1. இணைதிறன் அதிகமாக இருக்கக்கூடியது சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்படிவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா Al3+ அதிகமாக இருக்கும் பேரியம்2+ அயனியை விட. அதே மாதிரி எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய அயனிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அதிகமான
தன்மை கொண்டிருக்கக்கூடியதா இருக்கும். FeCN6 for the 4- இந்த cyanide வந்து 6 ன்னு இருக்கக்கூடியது. இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய ஈனி மையுளவ அணு வச்சு கொடுக்கறப்ப அதோட ஆக்சிலேட்டர் என்ன வச்சு நம்ம இணைகள் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இதுல அயனி எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 வரக்கூடியது. சல்ஃபேட் அயனி, குளோரைடு அயனி இந்த 2 மைனஸ் இருக்கு, 4 இந்த 1 அதிகமா இருக்கக்கூடியது சீக்கிரம் வீழ்படியாகக்கூடியதா இருக்குன்னு சொல்றோம். அதாவது துகள் திரட்டு மதிப்பு குறைவா இருந்ததுன்னா வீழ்படிவு அதிகமாகும் அப்படின்னு சொல்றோம். துகள் திரட்டு மதிப்பு என்ன, இந்த மில்லிமோல் பர் லிட்டர் குறைஞ்சபட்ச அளவு ரொம்ப கம்மியா எடுத்துக்கக்கூடியது அந்த மின்பகுளியை சேர்த்தாலே கூழ்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா வீழ்படிவாதல் நிகழக்கூடியதா இருக்கும். அதனால வந்து துகள் திரட்டு மதிப்பு குறைவா இருக்கக்கூடியதாக வீழ்படிவு அதிகமா இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இந்த இத நெக்ஸ்ட் ஒண்ணா பாத்தீங்கன்னா மின்முனை கவர்ச்சி. மின்முனை கவர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கூழ்மத்தோட பண்புகள்ல நம்ம பார்த்ததுதான். அதாவது மின்வாய்களுக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா மின்சாரத்தை செலுத்தும் போது கூழ்மங்களில் உள்ள துகள்கள் வந்து பாத்தீங்கன்னா கூழ்ம துகள் அந்த செலுத்தக்கூடிய மின்சாரம் செலுத்தக்கூடிய தகட்டை நோக்கி அந்த மின் தகடை நோக்கி நகரக்கூடியதா இருக்கும். அதாவது எதிரெதிர் மின்சுமை கொண்டிருக்கக்கூடிய தகடை நோக்கி நகரக்கூடியதா இருக்கும். இப்போ இந்த மின்முனை கவர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா மின்சாரத்தை செலுத்துறப்ப எதிரெதிர் மின்சுமை இருக்கக்கூடிய தகடை நோக்கி நகரும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட மின்சுமை வந்து நிலையற்றதாகுது. அதாவது இதோட சுமையை வந்து நடுநிலை தன்மை ஏற்படுத்தக்கூடியதுதான் மின்முனை கவர்ச்சின்னு சொல்றோம். அடுத்ததா எதிர்மின் சுமை கொண்ட கூழ்மங்களை காத்தல். அதாவது எதிர்மின் சுமை கொண்டிருக்கக்கூடிய, அதாவது ரெண்டுமே பிளஸ் மைனஸ் எதிரெதிர் மின்சுமை கொண்டிருக்கக்கூடிய கூழ்மங்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்தோம்னா திரிதல் நிகழும். அதாவது வீழ்படிவாதல் நடக்கக்கூடியதா இருக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா ஃபெரிக் ஹைட்ராக்சைடு நேர்மின் சுமை கொண்டிருக்கக்கூடிய கூழ்மம். இதுல எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய கூழ்மமான சில்வர், கோல்டு, பிளாட்டினம், களிமண் இந்த மாதிரி இதுல ஏதோ ஒரு கூழ்மத்தை எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த சில்வர் எடுத்துக்கலாம் வச்சுங்களா. இது நேர்மின் சுமை இருக்கக்கூடிய கூழ்மம். இதோட எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய கூழ்மத்தை ஒன்றா சேர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கூழ்ம கரைசல்ல இருக்கக்கூடிய அந்த கூழ்மத்துகள்ல இருக்கக்கூடிய அந்த அயனியை வந்து அதோட புறப்பரப்புல இருந்து நீக்கமடைதல் அல்லது விலகச் செய்தல் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். இந்த எதிர் மின்சுமை கொண்டிருக்கக்கூடிய கூழ்ம கரைசல்களை ஒன்றுடன் ஒன்று கலக்கும் போது இந்த கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள்களின் புறப்பரப்பில் உள்ள அயனிகளை திரிதல் செய்யக்கூடியதா இருக்கும் அல்லது நீக்கமடைய செய்யக்கூடியதா இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எதிரெதிரான மின்சுமை கொண்டிருக்கக்கூடிய கூழ்மங்களை கலந்தோம்னா அது திரிதல் நடக்கக்கூடியதா இருக்கும். அடுத்தவனா பாத்தீங்கன்னா கொதிக்க வைத்தல். கூழ்ம கரைசலை வந்து நம்ம கொதிக்க வச்சோம்னா என்ன ஆகும், ஆவியாக, அதாவது தண்ணி சாதாரண நீர் கொதிக்கும் போது என்ன ஆகுது, சூடு பண்ணும்போது கொதிக்கக்கூடியதா இருக்கும். அது மாதிரி மோதல்கள் அதிகமாகி துகள், அதாவது என்னது கூழ்ம கரைசல் சூடு பண்ணும்போது என்ன ஆகும், பிரிகை நிலைமை பிரிகை கூடும் ஒன்னோட ஒன்று மோதிக்கும், அதிக வேகமா இயங்கக்கூடியதா இருக்கும். அப்படி ஒன்னோட ஒன்று மோதும் போது பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து அந்த மோதல் அதிகமாகி கூழ்ம துகள்கள் வந்து ஒன்றிணைந்து வீழ்படிவாதல் நிகழும், கீழே வந்து செட்டில் ஆகிடும். இது ஒரு வகையான முறை. அதுக்கு அடுத்த பாதுகாப்பு நடவடிக்கை. இது என்ன, கூழ்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிலையானதா இருக்கக்கூடிய நிலைப்புத்தன்மை பெறக்கூடியதா இருக்கணும். அந்த மாதிரி நிலையா ஒரே இதில் இருக்கக்கூடிய பிரிகை நிலைமை பிரிகை கூடல் ரெண்டு சேர்ந்து கூழ்மமாகவே இருக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்கக்கூடியதை நம்ம சேர்க்கிறதுக்கு கொடுக்கக்கூடியதுதான் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு கூழ்மத்தை சேர்க்கிறோம். அதுலயும் வேறொரு வகையான கூழ்மத்தை சேர்க்கிறோம். உதாரணமா பாத்தீங்கன்னா கரைப்பான் வெறுக்கும் கூழ்மம், இந்த சில்வர், கோல்டு, பிளாட்டினம் தண்ணியில கரையாது. இப்போ இந்த மாதிரி கூழ்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த முறையில் நம்ம மின்னார் பிரிகை முறை மூலமா இந்த சில்வர், கோல்டு, பிளாட்டினம் சொல்லக்கூடிய இந்த உலோக கூழ்மத்தை வந்து தயாரிச்சிருக்கக்கூடியதை பார்த்தோம். அந்த உலோக கூழ்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது நீர்ல அதாவது கரைப்பானை வெறுக்கக்கூடியது, நீரை வந்து விரும்பாத கூழ்மம்னு சொல்லக்கூடியது. இந்த கூழ்மத்தோட கொஞ்ச நேரம் போதும், சிறிதளவு மின்பகுளி, கொஞ்சமா மின்பகுளி இருந்தாலே போதும், இது வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும். அதாவது கரைப்பான் இருக்கக்கூடிய கூழ்மத்தில் குறைந்த அளவு மின்பகுளிகள், அந்த அயனிகள் பிளஸ் அல்லது மைனஸ் சொல்லக்கூடிய அந்த அயனிகள் இருந்ததுன்னா திரிதல் நிகழ்ந்துடும். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கரைப்பான் இருக்கக்கூடிய கூழ்ம கரைசலோட கரைப்பான் விரும்பும் கூழ்மத்தை, அதாவது நீர் விரும்பும் கூழ்மத்தை சேர்த்து இந்த கரைப்பான் இருக்கும் கூழ்மமா பார்த்தீங்கன்னா
இந்த கரைப்பான் விரும்பும் கூழ்மத்தை சேர்த்தனோம்னா பாதுகாப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கூழ்மமாவை அப்படியே இருக்கும், கரைப்பான் வெறுக்கும் கூழ்மம். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக கோல்டு கூழ்மத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஜெலாட்டினை சேர்த்து கோல்டு கூழ்மம், கோல்டு கூழ்மம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் வெறுக்கக்கூடிய கூழ்மம், அதோட ஜெலாட்டின் சொல்லக்கூடியது ஜெலாட்டின் ஆல்புமின் க்ளூ பசை புரோட்டீன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீர் விரும்பக்கூடிய கூழ்மமாக சொல்லக்கூடியது. இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா டி என், அதாவது கோல்டு எண் அப்படின்னு சொல்லுவோம். சிக்மா டின்னு சொல்லக்கூடிய அறிவியல் வந்து கண்டுபிடிச்சிருக்கக்கூடியது. கோல்டு எண் வந்து பார்த்தீங்கன்னா 0.005 to 1, அதாவது மில்லிகிராம் அளவில் குறைஞ்சபட்ச அளவு இருக்கக்கூடிய மிகச்சிறிய அளவு. அதாவது கரைப்பான் இருக்கக்கூடிய கூழ்மத்தோட சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மின்பகுளிகள் இருந்ததுன்னா பிரிகை நிலைமை பிரிகை ஊடகம் தனித்தனியாக பிரிஞ்சிடும். அதோட குறைந்த அளவு கரைப்பான் விரும்பும் கூழ்மத்தை சேர்க்கும் போது அதை வந்து பார்த்தீங்கன்னா கூழ்மமாக நிலைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த சேர்க்கக்கூடிய அந்த அளவு கரைப்பான் விரும்பும் கூழ்மத்தோட அளவு தான், அந்த குறைஞ்சபட்ச அளவு தான் மில்லிகிராம் அளவில் குறிப்பிடக்கூடியது சிக்மா டி வந்து குறிப்பிட்டிருக்கக்கூடியதாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சிக்மா டி அளவு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எண் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10 ml கோல்டு கூழ்மத்தோட 10 மில்லி கோல்டு கூழ்மத்தோட 1 மில்லி 10% சோடியம் குளோரைடு கரைசலை வந்து சேர்க்கக்கூடிய நிகழ்வு தான் சொல்றோம். இப்போ 10 ml கோல்டு கூழ்மத்தோட 1 ml 10% சோடியம் குளோரைடு கரைசலை சேர்க்கும் போது 10% சோடியம் குளோரைடு கரைசல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரைப்பான் விரும்பக்கூடிய கரைசல்னு சொல்லக்கூடியது, கரைப்பான் விரும்பக்கூடிய கூழ்மம். இப்போ இந்த கரைப்பான் விரும்பக்கூடியதோட குறைந்தபட்ச அளவு அந்த மதிப்பை வந்து அளவிடக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச மில்லிகிராம் அளவில் கொண்டு இருக்கக்கூடிய அளவு தான் கோல்டு எண் அப்படின்னு சொல்றோம். அந்த கரைப்பான் இருக்கும் கூழ்மத்தை கூழ்ம நிலையில நிலைப்படுத்துவதற்கு சேர்க்கக்கூடிய குறைந்தபட்ச நீர் விரும்பும் கூழ்மத்தோட அளவு தான், அந்த குறைந்தபட்ச அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எண்ணுன்னு சொல்றோம். இப்போ அடுத்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய டாபிக் பால்மங்கள். பால்மங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூழ்மங்களோட வகைகள் நம்ம பார்த்தோம்னா பிரிகை நிலைமை மற்றும் பிரிகை ஊடகம் ரெண்டுமே நீர்மம் ரெண்டுமே நீர்ம நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். நீர்மம் பிளஸ் நீர்மம் சேர்த்தோம்னா பால்மம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது பால், கிரீம், வெண்ணெய் இதெல்லாம் உதாரணமாக நம்ம சொல்லலாம். அதுக்கான உதாரணங்கள் பிரிகை நிலைமை மற்றும் பிரிகை ஊடகம். இதுல 2 வகை இருக்கக்கூடியதா இருக்கு. பால்மங்களை 2 வகையை பிரிக்கலாம். அதாவது ஒன்றுடன் ஒன்று கலங்கக்கூடிய இரு நீர்மங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்த்து நல்லா கலக்கும் போது பால்மங்கள் கிடைக்கக்கூடியதா இருக்கும். அதில் ஒன்று ஆயில் பை வாட்டர், இன்னொரு வகை வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பை ஆயில், அதாவது O பை W, W பை O அப்படின்னு சொல்லுவோம். இதுல எண்ணெயில் விரவியுள்ள நீர், இதுல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எண்ணெயில் விரவியுள்ள நீர். இதுக்கான உதாரணம் பசை, புரோட்டீன், ஸ்டார்ச் இதெல்லாம் எடுத்துக்காட்டுலாம் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீர் விரவிய எண்ணெய், உதாரணமா வெண்ணெய், கிரீம் இதெல்லாமே நம்ம இதுக்கு உதாரணமா சொல்லலாம். சரி, இது என்ன O பை W அப்படின்னா என்ன? ஓங்கிறது ஆயில், Wங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் நீர். இப்போ இந்த இதில் கீழே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஊடகம். இப்போ இந்த W அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஊடகம், பிரிகை ஊடகம். இந்த O அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பிரிகை நிலைமை. இப்போ இதில் பிரிகை ஊடகம் அப்படிங்கிறதுனா இந்த ஆயில் எண்ணெய், இந்த W பிரிகை நிலைமைன்னு சொல்லக்கூடியது. இப்போ இதில் பிரிகை ஊடகங்கிறது அதிகமாக இருக்கும், இதில் தண்ணி அதிகமாக இருக்கும். தண்ணியில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தா எந்த மாதிரி இருக்கும் அந்த நிலைமைனா எண்ணெய் விரவிய நீர். அதிகமாக தண்ணி இருக்கக்கூடியது ஒரு டம்ளரில் ஆயில் எடுத்துக்கிறோம், தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சமாக ஒரு 2 or 3 drops வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணிக்க சேர்த்துக்கிறோம். அப்போ அதை பார்க்கக்கூடிய நிகழ்வு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். எண்ணெய் விரவிய நீர்னு சொல்கிறோம். இது இந்த இதுக்கு நீங்கள் இமேஜின் பண்ணணும்னா இதுக்கு சும்மா ஒரு ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கணும். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பை ஆயில் சொல்லக்கூடிய நீர் விரவிய எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியது பிரிகை ஊடகம் இருக்கக்கூடியது எண்ணெய். அதிகமாக எண்ணெய் பசை இருக்கக்கூடியதால குறைஞ்சளவு நீர் வந்து அதை சேர்ந்துக்கூடியதாக பிரிகை நிலைமைன்னு சொல்லக்கூடிய நீர் வந்து சேர்ந்துக்கூடியதாக. அதுக்கு உதாரணமாக வெண்ணெய், கிரீம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டா பசை எடுத்துக்கிட்டாலும் சரி, புரோட்டீன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியது நீர் அதிகமாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை வந்து குறைவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையெல்லாம் இருக்கும்.
சரி, இந்த பால்மங்கள் வந்து நிலையா ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி கூழ்மங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டேபிளா நிலைப்படுத்தக்கூடிய காரணி, அதாவது ஒரு சேர்மத்தை நீர் வெறுக்கக்கூடிய கூழ்மத்தில் நீர் விரும்பக்கூடிய கூழ்மத்தை சேர்த்து நிலைப்படுத்தி வைக்கக்கூடியது பாதுகாப்பு நடவடிக்கை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பால்மமாக்கும் காரணிகள், பால்மங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிரிகை நிலைமை பிரிகை ஊடகம் ரெண்டும் ஒன்னாவே தனித்தனியாக பிரியாம ஒரே நிலைமையில் இருக்கிறதுக்கு வச்சிருக்கக்கூடியது தான் பால்மமாக்கும் காரணிகள்னு சொல்லக்கூடியது. இப்போ அதில் வந்து உதாரணமாக கரைப்பான் விரும்பும் கூழ்மத்தை வந்து பால்மமாக்கும் காரணிகளாக சேர்த்துக்கலாம். பசை, ஜெலட்டின், புரோட்டீன், ஸ்டார்ச் இது எல்லாமே உதாரணம். அதே மாதிரி சோப்பு, சல்போனிக் அமிலத்தை கொண்டிருக்கக்கூடிய முனைவுற்ற தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய சங்கிலி சேர்மங்கள், அதாவது நீண்ட சங்கிலி சேர்மமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சல்போனிக் அமிலம் SO3H இருக்கக்கூடிய இந்த தொகுதி இருக்கக்கூடியது. சோப்பு காரணம் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு, சல்போனிக் அமிலம், சோடியம் அயன் இருக்கக்கூடிய இந்த முனைவுற்ற தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய சங்கிலி சேர்மங்கள். இந்த மாதிரி அதிகமான நீண்ட சங்கிலி தொடர் கொண்டிருக்கக்கூடிய முனைவுற்ற தொகுதியை கொண்டிருக்கக்கூடிய சேர்மங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பால்மமாக்கும் காரணியை நம்ம பயன்படுத்துகிறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா களிமண், விளக்கு கறி, நீரில் கரையாத மாவு பொருட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பால்மமாக்கும் காரணியை சேர்க்கக்கூடியதாக இருக்கு. இது எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில், எண்ணெய் வந்து எரிச்சு கிடைக்கக்கூடிய அந்த கரிதான் அந்த பசை மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். அதான் விளக்கு கறி அப்படின்னு சொல்லக்கூடியது. களிமண், இந்த இது எல்லாமே பால்மமாக்கும் காரணி, பிரிகை நிலைமை மற்றும் பிரிகை ஊடகம். இப்போ உதாரணம் இதில் இருக்குங்கள எண்ணெயும் தண்ணியும் ஒன்றா இருக்கக்கூடியது. அந்த நிலைமையை வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடியது ரெண்டும் தனித்தனி பிரியாமல் ஒன்றா ஒரே நிலைமையாக இருக்கிறதுக்கு அதை சேர்க்கக்கூடிய காரணி தான் பால்மமாக்கும் காரணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தவனா பால்மத்தின் வகைகளை கண்டறிதல். இது என்ன வகையான பால்மம், அதாவது O/W-ஆ W/O சொல்லக்கூடிய பால்மம் அப்படிங்கிறது கண்டறியறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. அந்த பால்மங்களோட வகைகளை கண்டறிவது ஒரு முறை சாய சோதனை, நிற சோதனைன்னு சொல்லக்கூடியது. எண்ணெயில கரையக்கூடிய ஒரு சாயத்தை எடுத்துக்கிறோம். அது தண்ணியில கரையாது, எண்ணெயில மட்டும்தான் கரையும். அந்த சாயத்தை எடுத்துக்கிறோம். அதை இந்த எண்ணெய் விரவிய நீர் இதுல சேர்த்து கலக்கும். பிரிகை ஊடகம் என்ன, தண்ணி அதிகமா இருக்கு, இது எண்ணெயில தான் கரையும். இந்த இதுல நம்ம சேர்த்து நம்ம கலக்கிறோம், நல்லா ஷேப் பண்றோம். அதோட எண்ணெயில கரையக்கூடிய சாயத்தோட நிறம் வந்து இது ஏற்றுக்கிறது இல்லை. இதே பார்த்தீங்கன்னா இந்த இதுல W/O சொல்லக்கூடிய நீர் விரவிய எண்ணெய், எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடியது, நீர் வந்து கம்மியாக இருக்கக்கூடியது. இதில் வந்து இந்த சாயத்தை நிறத்தை நம்ம சேர்க்கும்போது எண்ணெய் கரையக்கூடிய சாயத்தை சேர்த்து நல்லா கலக்கணும். கலக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று கலங்கி இதோட நிறத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரையக்கூடிய சாயத்தை எடுத்தோம்னா இது வாட்டர்/ஆயில், நீர் விரவிய எண்ணெய். இந்த வெண்ணெய் கிரீம் சொல்லக்கூடிய அந்த கிரீஸ் மாதிரி இருக்கக்கூடியதான் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். W/O சொல்லக்கூடியது. அடுத்து பாகுநிலை தன்மை, சோதனைகள் மூலமாக கண்டறியப்பட்டிருக்கக்கூடியதுதான் பாகுநிலை தன்மை. வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி, தேன் ரெண்டு எடுத்துட்டு பாருங்க. தேன் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். எண்ணெய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாகுத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடியது நீரோட, தேனுக்கு அந்த எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு சொல்றோம். அந்த மாதிரி பாகுநிலை தன்மை வந்து இது பிரிகை இந்த பால்மங்களோட வகைகளை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது சோதனை மூலம் கண்டறியப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி கடத்துத்திறன் மற்றும் சோதனை, பாகுத்தன்மை இதில் எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வகை தான், இந்த W/O வகையில் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். கடத்துத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கடத்துத்திறன் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எண்ணெய் விரவிய நீர் தான் அதிகமான கடத்துத்திறன் கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பரவுதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பால்மங்கள் ரெண்டையும் எடுத்துக்கிறோம். ஒரு பீக்கரில் தண்ணி எடுத்துக்கிறோம். ஆயில்/வாட்டர், எண்ணெய் விரவிய நீரை இதை பசை கொஞ்சம் தண்ணியில் போட்டுற, இதை இன்னொரு இதில் எண்ணெய், அதாவது வெண்ணெய் அல்லது கிரீமை போடுறோம். சீக்கிரம் அதிகமாக வந்து பரவக்கூடியது இந்த எண்ணெய் பொருளாக இருக்கக்கூடிய பால்மம் தான். இது மெதுவாக நிகழக்கூடியதாக இருக்கும். இதான் வந்து பால்மத்தோட வகையை கண்டறியக்கூடிய ஒரு முறை. அதுக்கு அடுத்த ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா பால்ம சிதைவு. இந்த பால்ம சிதைவுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்மங்களை தனித்தனியாக பிரிக்கக்கூடிய முறை. பால்மங்களில் இருக்கக்கூடிய பால்ம காரணியை சிதைப்பதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய பிரிகை நிலைமை மற்றும் பிரிகை ஊடகத்தை தனித்தனியாக பிரிக்க முடியும். அதான் பால்ம சிதைவுன்னு சொல்றோம். அதில் குறிப்பிட்ட முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா வாழை வடித்தல், ஏதாவது ஒரு பகுதிக்கு முறை மட்டும் வாழை வடித்தல், பிரிகை நிலைமையா அல்லது பிரிகை ஊடகத்தையோ வாழை வடித்தல். ரெண்டாவது மின்பகுதியை சேர்த்தோம்னா மின்பகுதி
மின்பகுளியை சேர்த்தோம்னா அயனியை சேர்த்தோம்னா அது கூட பிரிகை நிலைமை விட்டு பிரிகை ஊடகம் எண்ணெய் தண்ணியை ஒன்றா சேர்த்தோம்னா அதிக நேரம் ஒன்றாவே இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மின்பகுளியை சேர்த்தோம்னா என்ன ஆகும், அந்த அயனி அதில் இருக்கக்கூடிய பிரிகை நிலைமை ஊடகத்தை தனித்தனியாக பிரிச்சுட்டுரும். அதோட அயனிகளை வந்து அதோட நிலைத்தன்மையை குறைச்சிடும், மின்சுமையை நடுநிலையாக்கிடும். அதாவது இப்போ வீழ்படிவாக்கக்கூடியதாக இருக்கும். வேதிமுறையை பயன்படுத்தி பால்ம காரணியை சிதைத்தல். வேதிமுறையை பயன்படுத்தி பால்ம காரணியில் இருக்கக்கூடிய பால்மாகும் காரணிகளை வந்து சிதைப்பதன் மூலமா அந்த பால்மத்தோட நிலைப்புத்தன்மை குறைக்க முடியும். கரைப்பான் சாறு இறக்குதல் மூலமா ஒரு கூறு இருக்கக்கூடிய பிரிகை நிலைமை அல்லது பிரிகை ஊடகத்தை நம்ம நீக்குதல் மூலமா. உறைய வைத்தல், ரெண்டுல ஒரு பகுதியை மட்டும் பிரிகை ஊடகம் அல்லது நிலைமையை உறைய வைத்தல் மூலமாகவும், அல்லது மைய விளக்கு விசையை செலுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிரிகை நிலைமை பிரிகை ஊடகம் நல்லா வரையடையும், நல்லா சுற்றும்போது என்ன ஆகும், தனித்தனியாக பிரிஞ்சிடும். அந்த முறை மூலமாகவும் இதை நீக்கமுறை செய்யலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா WPOங்கிறது நீர் நிரம்பிய எண்ணெய், இதோட நீர் நீக்க காரணியை சேர்த்தல். இது என்ன, எண்ணெய் வகை பால்மம் சொல்லுவோம். இந்த வகை பால்மம் எண்ணெய் பால்மம், இது நீர் பால்மம், நீர்ம பால்மம், இது எண்ணெய் பால்மம் சொல்லக்கூடியது. இந்த எண்ணெய் பால்மத்தோட நீர் நீக்கும் காரணியை சேர்த்தல். அப்ப நீர் அது நீர் பசை நீக்கினா என்ன ஆகும், வெறும் ஆயில் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி அதோட தன்மையை சிதைக்கக்கூடியது. அடுத்தோன்னா மீயொலி அலைகளை கொடுக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய அதிர்வெண்ணால தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியக்கூடியதாக இருக்கும். உயர் அழுத்த நிலையில் வெப்பப்படுத்தும் போது அந்த பால்மங்கள் வந்து திரிதல் நிகழக்கூடியதாக இருக்கும். அடுத்தோன்னா நிலைமை மாற்றம். ஒரு வகையான பால்மத்தை, அதாவது நீர்ம பால்மத்தை எண்ணெய் பால்மமா மாற்றக்கூடிய முறை தான் நிலைமை மாற்றம், அதாவது நேர் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பால்மத்தை நீர்ம பால்மமா மாற்றம் அல்லது நீர்ம பால்மத்தை எண்ணெய் பால்மமா மாற்றக்கூடிய முறை. இதில் ஒரு உதாரணமாக பாருங்க, பொட்டாசியம் சோப்பு கொண்டிருக்கக்கூடிய பால்ம காரணியை கொண்டிருக்கக்கூடிய இந்த எண்ணெய் வகை பால்மத்தில், பொட்டாசியம் சோப்பு கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் வகை பால்மத்தில் AuCl3 அலுமினியம் குளோரைடையும் கால்சியம் குளோரைடையும் சேர்த்துட்டோம்னா அது நீர் நிரம்பிய எண்ணெய் நீர்ம பால்மமாக மாற்ற முடியும். அதாவது எண்ணெய் வகை பால்மத்தை நீர்ம வகை பால்மமாக மாற்றக்கூடிய நிகழ்வு தான் நிலைமை நேர் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம அடுத்த வகுப்புல இதோட பயன்பாடுகள்